சொல்லுங்க சபைக்கு 30% அல்ல, 60% அல்ல, 100% நம்பி வாங்க. எத்தனை சதவீதங்க? 100% நம்பி வாங்க. இங்கே நமக்காக ஜீவனை கொடுத்தவர், மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த இடத்துல, இந்த ஸ்தலத்தில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்துக்கு அப்பாவுடைய கண்களும் செவிகளும் திறந்தவைகளாக இருக்கு. 100 பலன் தர நான் என்ன செய்ய வேண்டும்? எத்தனைங்க? 100 நான் பலன் தர நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மிக முக்கியமாக தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இந்த 8வது மாதத்திலே நீங்கள் 100 பலன் அடைவீர்கள். நீங்கள் 100 பெருகுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. நான் விசுவாசத்தோடு அறிக்கிறேன், நீங்கள் 100 பெருகுவீர்கள். நீங்கள் 100 பூரணம் அடைவீர்கள். இதில் நான் சொல்கிறேன், முதலாவது 100%. ஆமென். 30 அல்ல, 60 அல்ல, 100%. இன்றைக்கு செய்தியே மிக முக்கியமாக அந்த 100% தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம 100% நம்ம ஆசீர்வதிக்கப்படுவது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் படிப்பில் என்று சொன்னால் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 26:12 படிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். எத்தனை மடங்குங்க? 100 மடங்கு. கர்த்தர் அந்த 8வது மாதத்தில் நான் விசுவாசிக்கிறேன், நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நாம் 100 மடங்கு பலன் அடைவோம். எத்தனை பேருக்கு புரியுது? 100% நேராக நம்மை ஆண்டவர் நடத்துவாராக. எதுக்கு நேராக? 100% நேராக நடத்த போறார். 30 அல்ல, 60 அல்ல, 100%. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கலாம். படிங்க, கொஞ்சம் குயிக்க, அவங்கள சத்தியத்துக்குள் நடத்த விரும்புகிறேன். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் பூரணத்தை, வேதம் பூரணத்தை அதிகமாக பேசுகிறது. பரிபூரணத்தை 100%த்தை மென்ஷன் பண்ணுகிறது வேதாகமம். அப்படி தான் கடவுள் ஆசீர்வதிக்கிறார் ஈசாக்கை 100%. ஏன் அங்கே 30ன்னு சொல்லிக்கலாம், அங்கே 60ன்னு சொல்லிக்கலாம். அவனுடைய லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் வித்தியாசங்கள், அதனால 100%த்தை அவன் அந்த ஆசீர்வாதத்தை அடைந்தான். இங்கே சொல்லப்படுகிறது மோசே காலத்தில் படிங்கம்மா. உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்த நாளில் நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும். இப்ப 100 மடங்கு இப்ப எங்க போயிருச்சு? யோசிச்சு பாருங்க. 100% தான் நம்ம சொல்லுவோம். ஆனா எனக்கு அருமையானவர்களே, ஈசாக்குக்கு பிறகு மோசே காலத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது அங்கே சொல்லப்படுகிறது 100 அல்ல 1000% மாறுது பாருங்க. 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எனக்கு அருமையானவர்களே, நான் உங்களை பார்த்து சொல்ற மிக முக்கியமான காரியம், வசனத்தை கேட்கிறவர்கள் உணர்கிறவர்கள். இங்கே நீங்க மத்திய சுவிசேஷத்தில் படிச்சீங்க பார்த்தீங்களா? 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். முதலாவது பாயிண்ட், எனக்கு அருமையானவர்களே, வசனத்தை கேட்கிறவர்கள் உணர்கிறவர்கள். ஏசப்பா தான் நல்ல நிலம். யாருங்க? ஏசப்பா தான் நல்ல நிலம். அவரிடத்தில் விதைக்கப்பட்டவர்கள் நிச்சயமா பெருகுவார்கள். அம்மா கவனிங்க ப்ளீஸ், தயவுசெய்து நீங்கள் கவனிங்க. இந்த சத்தியம் ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவரிடத்தில் விதைக்கப்பட்டவர்கள் நிச்சயமாய் பெருகுவார்கள். இங்கே 3 எண்ணிக்கை கொடுக்கப்படுகிறது. முதலாவது எண்ணிக்கை 100, 60, 30. 3 எண்ணிக்கையை ஆண்டவர் ஏன் வெவ்வேறாக பிரித்து காண்பிக்கிறார்? இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அப்படியே நம்ம படிச்சுட்டு போயிடக்கூடாது. என்ன 100, என்ன 60, என்ன 30, இதை 3ஆக நம்ம பிரிக்க போகிறோம். 3% நம்ம பிரிக்க போகிறோம். 100%, 60%, 30%. நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டும். இங்கே எனக்கு அருமையான நீங்கள் கவனிக்கும் போது இந்த 3 எண்களும் வளர்ச்சியுள்ள மக்களைத்தான் குறிக்கிறது. யாரை குறிக்கிறதுங்க? 3மே வளருகிற பிள்ளைகள் தான். 3மே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் தான். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? உண்மை. அவர் தான் நல்ல நிலம். இயேசு கிறிஸ்து தான் நல்ல நிலம். அவரிடத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த 3 எண்களும் எனக்கு அருமை 3 மக்களை குறிக்கின்றன. அந்த 3 மக்களும் 3 விதத்திலே அந்த நல்ல நிலத்தில் வளர்கிறார்கள், கனி கொடுக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ இந்த 3ஐயும் ஏன் ஆண்டவர் வேறு பிரித்து காமிக்கிறார் என்று சொன்னால்,
ஆவிக்குரிய முதிர்ச்சியை பொறுத்தே அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. புரியுதுங்களா நான் சொல்கிறதுங்க? இப்போ இந்த மூன்றை ஏன் பிரித்தார் அப்படின்னா, அந்த மூன்றும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் தான், 3 பேரும் எனக்கு கனி கொடுக்கிறவர்கள் தான். ஆனால் 3 பேரும் எந்த அளவுக்கு முதிர்ச்சி, ஆவிக்குரியில் முதிர்ச்சி அடைகிறார்களோ அந்த அளவுக்கு தேவன் அவர்களை ஒருத்தரை 100ஆக, இன்னொருத்தரை 60ஆக, இன்னொருத்தரை 30ஆக ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு நான் இன்னும் புரியும்படி நான் சொல்கிறேன். லூக்கா சுவிசேஷத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு மட்டும் எடுத்துக்குவோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38 படிக்கணும். உதாரணத்துக்கு படிக்க. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்க மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, நீங்க எத்தனை % அளவு அப்படிங்கிறது அது எவ்வளவு, எப்படி சொல்லலாம், அதாவது அதிகம். புரியுதுங்களா? நம்ம எந்த அளவுக்கு நம்ம அளக்கிறோமோ, எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். அளக்கப்படும் என்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது அமுக்கி குலுக்கி என்ன செய்யறாரு? சரிந்து விழும்படி உங்க மடியில அளந்து போடுவார். இன்னொரு வசனத்தோட படிச்சிடலாம். அங்க ஒரு விரலை நீங்க வைத்துக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கலாம். நீங்கள் புரிந்து கொள்ள முன்னமாக இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். படிங்கம்மா, படிங்க. 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இது நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டிய 100%. என்னதுங்க? 100% விதைக்கும் போது எனக்கு அருமையானவர்கள் ஆவிக்குரிய காரியத்தில் 100% நம்ம வளருகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 100%, அதாவது 100 வளர்ச்சி என்றால் எனக்கு அருமையானவர்களை தயவுசெய்து கவனிக்க வேண்டும். 100%. அடுத்தது என்னதுங்க? 60%. நாம் எந்த அளவுக்கு செயல்படுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இப்போ உங்களுக்கு டிவியில் உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன் பாருங்க. 30% ஃபெய்த் பிரேயர், ரெண்டாவது 60% ஃபெய்த், அடுத்தது 100% மாறுகிறது ஆப்ரிங். இப்போ நல்லா கவனி. ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். சிலர் பிரேயரில் வளருவார்கள், சிலர் ஃபெய்த் நம்பிக்கை விசுவாசத்திலே வளருவார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ரிங். அப்போது எனக்கு அருமையான பிரேயரில் நிற்க மாட்டாங்க, விசுவாசம் ஃபெய்த்தில் நிற்க மாட்டாங்க. அடுத்தது ஆப்ரிங், அதாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி எழும்புவார்கள். இப்போது 30 பிரேயர், 60 ஃபெய்த் நம்பிக்கை விசுவாசம், 100%ஆக மாறுகிறது ஆப்ரிங். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பத்தக்கதாக கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நல்லா கவனிங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் வளரும். இப்போ நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ஆண்டவர் சொல்கிறாரு, சிலரை 100ஆக, சிலரை 60ஆக, சிலரை 30ஆக. எல்லாரும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவாயி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நம்ம பலன் கொடுக்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ரீதியிலே முதிர்ச்சி அடைகிறார்களோ, செயல்படுகிறார்களோ அந்த சதவீத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இப்போ நான் இந்த 3லையும் நான் முதிர்ச்சி அடையும் போது 100% ஆகிறேன். இவர் பிரேயரில் மட்டும் இருக்கிறார், வேற 2க்குமே வரல. அப்படிங்கும்போது இவர் 30% இருக்கிறார். இன்னொருத்தர் எனக்கு அருமையானவர்களே, பிரேயர் மட்டுமல்ல, ஆண்டவர் மீது நல்ல ஆழமான விசுவாசம் நம்பிக்கையில் அவர் செயல்பட்டு ஆத்துமாக்களை என்ன செய்கிறாரு? ஆதாயம் பண்ணுறாரு. அப்போ அவர் எங்கே வந்துட்டார்? 60%. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த 100வது சதவீதம் எப்போ பூர்ணமடையுது அப்படின்னா எனக்கு அருமையான இன்னும் 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 அவருடைய சத்தியத்தில் பலப்பட்டு நாம் வளர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகளாக எழும்பும் போது 100% மாறுகிறது. கரங்களை நல்லா தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த 8வது மாதத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் 100% நீங்கள் செயல்படும் போது உங்களை பார்த்து சொல்லுகிறேன், 100 மடங்கு நிறைவு உங்களுக்கு வரும். எத்தனை ஒரு ஆமென்னு சொல்கிறீங்க? 100%க்கு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். இப்போது ஒரு சகோதரர் இருக்கிறாரு, அவர் இப்போ ப்ரேயர் பண்ணுறாரு, நல்ல விசுவாசமாக இருக்கிறாரு, 100% ஆண்டருக்கு விதைக்கிறாரு, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறாரு. அப்போது அவர் என்ன செய்கிறாரு? 100%க்குள்ளே வந்துடுறாரு. கடவுளை அவர் ஆசீர்வச்சிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு சொல்கிறது நான் புரியும் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அப்போ ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 எண்களிலே ஏன் வித்தியாசப்படுத்தினார் அப்படின்னா இதுதான். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போது நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த 8வது மாதத்தில் நீங்கள் 100% ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். நீங்கள் 100 மடங்கு பலனை அடைவீர்கள். ஏன்னா ஏசப்பாவுடைய நல்ல நிலத்தில் நம்ம எல்லாரும் விதைக்கப்பட்டிருக்கிறோம்.
நம்ம 30 இருந்தாலும் 60 இருந்தாலும் 100 இருந்தாலும் நம்ம இங்கே தான் விதைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவாகிய நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் என்ன? நீங்கள் 100% நீங்கள் பூரணமடைய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எனக்கு அருமையானது சில ஒரு மனிதர் உங்களுக்கு நான் காண்பிக்க நான் விரும்புகிறேன். ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் படிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம படிச்சிடலாமே. படிங்கம்மா, கொஞ்சம் குயிக்கா படிக்கலாம். ஆண்டவர் அற்புதமான வார்த்தை சொல்றாரு. பக்கத்தால் இருக்கிறவங்களை கரங்களை பிடிச்சிக்குங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். போதுமா? நல்லா நீங்க கவனிக்க வேண்டும். இங்க ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 100% வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 100% என்ன தெரியுங்களா? என்னை மட்டும் ஆசீர்வதிக்கல 30%, என் மகனை மட்டும் ஆசீர்வதிக்கல 60%, என் சந்ததி 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 100%. கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்க காரணம் என்ன? இந்த வாக்குத்தத்தை ஈஸியாக பெற்றுட்டாரா? ஆண்டவர் ஈஸியாக வந்து அந்த வாக்குத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டாரா அப்படின்னா இல்லை. எது ஈஸியாக கிடைக்காது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த மைக்கு சீக்கிரமாக என்கிட்ட வரவே இல்லை. இந்த மைக்கு சீக்கிரமாக என்கிட்ட வரல. இந்த மைக்கு நான் கையில் வாங்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டேன். 2001 படாத பாடுபடுறேன். பிசாசு சொல்கிறான், அந்த மைக்கு உங்கள் கருத்தில் நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா ஆண்டவருக்கும் பிசாசுக்கு என்ன நடக்குது? சவால் நடக்குது. என்ன அப்படின்னா, அவன் ஊழியத்தை செய்கிறதுக்கு இன்னும் என்ன ஆகலை? அவன் 100% வரல. அவன் 30% இருக்கும்போது நீ எப்படி மைக் கொடுக்கல? அவன் போராடுறான். பைபிள் காலேஜ் போனால் எனக்கு அருமையான அங்கே ஒரு போராட்டம். அங்கே பொய் பேசி சித்தப்பா சீரியஸாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்து பொய் பேசிட்டு அங்கேருந்து வந்தால் நான் பழைய குருடி கதவு தடி அப்படிங்கிற மாதிரி பழைய நிலைக்க பிஸ்னஸுக்கு போயிட்டு யோசிச்சு பாருங்கள். நிலைமை ரொம்ப மோசம். 2 வருஷம் ஓடிச்சு. பரதேசி போல் அழைக்கிற ஒரு அனுபவம். 2003 தான் 60%க்குள்ளே என்னை அர்ப்பணித்தேன். 1 வருஷம் பைபிள் காலேஜ் முடித்தேன். சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து பாஸ்டர்கிட்ட கொடுத்தேன். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, 60% வந்திருக்கு. அவர்கிட்ட 2 வருஷ காலம் இருந்தேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரே எனக்கு காண்பீங்க, நான் எங்கே ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி 40 நாள் அப்பா சமூகத்தில் வெறும் சாப்பாடு கஞ்சை குடிச்சிட்டு விழுந்து கிடந்தேன். 40வது நாள் ஆண்டவர் காண்பித்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ இந்த தேசத்துக்கு போ, நீங்கள் என்னுடைய பணியை செய்ய என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு அருமையானவர்களே அவருடைய வழிநடத்துதல் கிடைத்தது. அப்போ தான் 100% எனக்கு அருமையானவர்களே வந்தபொழுது தான் அந்த மைக்கை கர்த்தர் என் கரத்தில் கொடுத்தா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த ஆபிரகாமுக்கு சீக்கிரமாக என்ன செய்யலை? வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை. சீக்கிரமாக வந்து ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசவில்லை. பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு வருகிறதுக்கு முன்பதாக நீங்கள் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை படிங்கம்மா. படிங்க. அதே அதிகாரத்தில் படிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு எந்த காரியங்கள்? இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எந்த காரியங்கள்? இந்த காரியங்கள் என்ன? இந்த காரியங்கள் 100வது வயசில் ஆண்டவர் குழந்தை கொடுத்தார். அவர் என்ன ஆயிட்டார்? இப்போ ஒரு 14 வயசு மதிக்கத்தக்கதான ஒரு பையனாக வளர்ந்துட்டார். யாருங்க? ஈசாக்கு. இப்போ குடும்பமாக சந்தோஷமாக கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாருங்க. லெக் பீஸை வாயில் வைக்கும்போது எனக்கு அருமையானவர்களே, சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆபிரகாமை சோதித்தாராம். என்ன சோதித்தார்? படிக்கணும். ஏனெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், இதோ உங்க பிள்ளை நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உம்முடைய அன்பின் குமாரன் ஈசாக்கை
அழைத்து கொண்டு நீ இப்பொழுது அமெரிக்கா தேசத்துக்கு அழைத்து கொண்டு கோரியா தேசத்துக்கு போய் அங்கே எனக்கு அருமையான அற்புதமான ஒரு பட்டணத்திலே அங்கே போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக அவனை ஐடி துறையிலே சேர்த்து வை அப்படின்னு சொல்லல. ஹல்லேலூயா. போட்டாரே குண்டு, ஒரே குண்டு. அவனை என்ன செய்ய? அவனை தகன பலியிடு. உசுர் இருக்குமா? 90% உசுர் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 100வது வயதில் குழந்தைய கொடுத்துட்டு ஆசையாக குழந்தைய வளர்த்தி எனக்கு அருமையான மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் உன் மகனை கொண்டாந்து பலியிடு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏதோ அழகான ஒரு பிள்ளையை பார்த்து கல்யாணம் வச்சு வையப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவருக்கு இன்னும் கொண்டாட்டத்தில் இருந்திருப்பார். இப்போ வாழ்க்கையே திண்டாட்டமாக எனக்கு அருமையான என்ன சொல்கிறதுனே தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. யோசிங்க, இந்த நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே இருதயம் பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. இப்போ என்ன பண்ணுறது? ஆண்டவர் சொல்லிட்டார். நடந்தது படிங்கம்மா, படிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, ஆபிரகாம் உடனே என்ன பண்ணிட்டாரு? அதிகாலையில் எழுந்ததெல்லாம் கரெக்டு. இவர் மனைவிட்டு சொன்னாரா? மனைவிட்டு சொன்னாரா? உங்களை பார்த்து சொல்கிறேன், மனைவிட்டு சொன்னீங்கன்னா தரிசனம் போச்சு. உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னீங்கன்னா தரிசனம் போச்சு. உங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னீங்கன்னா கதை முடிஞ்சுது. உங்கள் பிள்ளைகிட்ட சொன்னீங்கனாலும் கதை முடிஞ்சது. எது? அப்பா சொன்ன வாக்க சொல்கிறேன், வேறெல்லாம் சொல்லுங்க, தப்பு இல்லை. சோத்ர அல்லேலூயா. அப்பா சொல்கிற தேவ திட்டங்கள், தேவ தரிசனங்கள், தேவ சித்தங்களை எனக்கு அருமையானவர்களே எதை சீக்கிரட்டாக ரகசியமாக செய்யணுமோ அதை ரகசியமாக செய்யுங்க. எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா பிசாசு தடை பண்ணிடுவான். எத்தனை பேருக்கு புரியும்? எத்தனை பேருக்கு புரியுது? சோத்ர அல்லேலூயா. எனக்கு அருமையானாலும் உங்களுக்குள்ள பெரிய ஒரு ஆசை இருக்கும். லிஜா ஹோட்டலில் போய் இன்னைக்கு ஒரு மட்டன் பிரியாணி வாங்கணும், வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஆசை இருக்கும். வீட்டம்மாட்ட சொல்லுவீங்க, இன்றைக்கி போய் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வரேன். சொல்லாத போயிருந்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க. சோத்ர அல்லேலூயா. எப்போ நீங்கள் வாயை திறந்து சொல்கிறீங்களோ உனக்கு அந்தளவுக்கு ஆகிப்போச்சா? உனக்கு அந்தளவுக்கு நாக்கு அவ்வளோ ருசியாக கேட்குதோ? இவர் யோசிப்பார், ஏண்டா நான் போய் சொன்னோம். கம்முன்னு நாம் போய் சாப்பிட்டு 2 பார்சல் வாங்கிட்டு வந்தா எல்லாம் சாப்பிட்ருக்கலாமா? இதுதான் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நடக்குது. நீங்கள் எப்போ சீக்கிரட்டை வெளியில் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுது எல்லாம் தடைபட்டு போயிடும். ஆபிரகாம்கிட்ட இன்றைக்கி ஒரு பாடத்தை கற்றுக்கணும். அவன் என்ன செய்தான்? மனைவிட்டு சொல்லவில்லை. ஏன்னா மனைவிட்டு, ஏமா ஆண்டவர் வந்தார், என்னோடு பேசினார், பையனை கொண்டாந்து பலியிட சொல்லிக்கிறார், என்ன பண்ணலாம்? முதல்ல உன்னை பலியிட்டுருவேன் அப்படின்னு தானே சொல்லியிருப்பாப்புல. ஏன்னா சாரால் சாதாரண அல்ல, ஆகாரையே சின்ன பண்ணமாக்குன அற்புதமான ஒரு பெண்மணி. சோத்ர அல்லேலூயா. தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, தேவையில்லைன்னா ஓடியே போயிடு, அவ்வளோதான். அது வேற கதை, வேண்டாம். நல்லா கவனிங்க. இந்த ஐயாவுக்கு தெரியும், மனைவி பற்றி நல்லாவே தெரியும். ஆண்டவர் சொன்னதை தன் இருதயத்தில் வைத்து கொண்டு மகனிடத்திலும் சொல்லாமல் மனைவியினிடத்திலும் சொல்லாமல் அவன் அதிகாலையிலே சேணம் வைத்து கொண்டு வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அந்த மலை, படிங்க, சூப்பரான ஒரு வார்த்தை, படிக்கணும், படிங்க. அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அந்த வார்த்தை அப்படியே அண்டர்லைன் பண்ணுங்க. குறித்த இடம். என்ன இடங்க? தேவஜனமே, ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கும் அந்த எங்கப்பா அந்த 100%, இந்த 100% அவன் அந்த 100% அடைவதற்கு முதல் ஸ்டெப்பு அவன் என்ன செய்தான்? அந்த குறித்த இடத்துக்கு அவன் போனான். என்ன செஞ்சாங்க? இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுறாரு பார்த்தீங்களா? குறித்த இடம். இப்போ இந்த குறித்த இடத்துக்கு வந்துட்டீங்க. இந்த பிலதெல்பியா சபை குறித்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. சோத்ர அல்லேலூயா. தேவன் சொன்ன வார்த்தைக்கு, திட்டங்களுக்கு, தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த குறித்த இடத்துக்கு, இந்த தேவாலயத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொன்னார் யோனாவை பார்த்து, ஏப்பா நினைவே பட்டணத்துக்கு போப்பா, அந்த ஜனங்க பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அந்த ஜனங்களை நான் அழிக்க போறேன் அப்படின்ட்டு. இவர் குறித்த இடத்துக்கு போகாமல் தேவன் குறிக்காத இடத்துக்கு தரிசிக்க பட்டணத்துக்கு போனார். கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் எங்க சொல்லாத அந்த குறிக்காத இடத்துக்கு கப்பல் ஏறி போகும்போது கப்பல் என்ன செய்கிறது? தடுமாறுகிறது. அதுல பயணம் செய்கிறவர்களையும் எனக்கு அருமையானவர்களை அளவைத்து விட்டது. இவர் தூங்குறாரு, அங்க போறவங்கெல்லாம் அழுறாங்க. எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம். எனக்கு அருமையான ஆண்டவர் பேசுறாரு. எனக்கு அருமையானவர்கள், அவர் மீன் வைக்குள்ளே போய் இருக்கிறாரு 3 நாள், அங்கேருந்து ஜெபிக்கிறாரு. அந்த மீன் வந்து கரையில் பாருங்கள், மீன் ஊழிஞ்செய்யுது, நாம் தான் ஊழிஞ்செய்ய மாட்டேங்கிறோம். ஆண்டவர் படைச்ச படைப்புகள் எல்லாம் இதுவரை 100% கீழ்ப்படுகின்றன. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மரம், செடி, கொடி, ஆண்டவர் சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார், கடலை படைத்தார். 100% அங்கே கீழ்ப்படிஞ்சு அப்படியே கரையிலே இருக்கு. யோசிச்சு பாருங்க. அது மட்டும் எனக்கு அருமை கீழ்ப்படியாத அப்படியே வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சென்னையே முழுகி போயிடும். யோசிச்சு பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சிருஷ்டித்த ஒவ்வொன்றும் 100% கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கின்றன. 3 நாளாக பாஸ்டிங்க. மீன் பாஸ்டிங் போடுது, நாம் பாஸ்டிங் போட மாட்டேங்கிறோம். யோசிச்சு பாருங்க. மீன் சாப்பிட்டுச்சுன்னா என்ன இருக்கும்? இவருக்கு என்ன இருப்பார்? சீரணமாக இருப்பார், சின்னாபனமாக இருப்பார், அடுத்த நாள் வெளியில் வந்திருப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்ல ஒரு 3 நாள் நீ பாஸ்டிங் போடு அப்படிங்கிறாரு மீனை. இன்னைக்கு நம்ம பாஸ்டிங் போடுறோமா? ஒரு ஊழியக்காரனை காப்பாற்றுறதுக்கு மீன் 3 நாள் பாஸ்டிங். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார் இந்த வேளையில் தீர்க்கதரிசனமா, உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு அப்பா சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. உபவாசம் போட்டு விழுந்து கடை. 1 வேளை 2 வேளை, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் தெரியல, எனக்கு ஒரு பெரிய ஒரு தடுமாட்டம், விழுந்து கடை. சாப்பிடாத, ஒரு 2 வேளை சாப்பிடாத. அப்பா சமூகத்தில் ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் பைபிள் மட்டும் கொண்டு போயிரு, செல்லை வீட்லேயே வச்சுட்டு போயிரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. செல்லை தனியார் இல்லை, தயவு செல்லை கொண்டு போனீங்கன்னா அப்புறம் 3 நாள் என்ன 1 வாரம் போனாலும் தெரியாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. குறித்த இடத்துக்கு அந்த ஆபிரகாம் போனாங்க. குறித்த இடத்துக்கு ஆபிரகாம் போனாங்க. எங்கே போனானுங்க? குறித்த இடத்துக்கு அவன் போனான். அல்லேலூயா. 2வது, குறித்த இடத்துக்கு பலி செலுத்த போனான். 3வது, குறித்த இடத்துக்கு தேவனை தொழுது கொள்ள போனான். 3 பாயிண்ட் மனசில் வச்சுக்கோங்க. 100% ஆண்டவர் சொல்லுவதை வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்த வேண்டும். தேவன் குறித்த இடம் நம்முடைய பிலதெல்பியா சபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் குறித்த இடம், பலி செலுத்தும் இடம் பிலதெல்பியா சபை. ஆமென் சொல்லுங்க. 3வது, தேவன் குறித்த இடம் ஆண்டவரை தொழுது கொள்வது நம்முடைய பிலதெல்பியா சபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் வந்திருக்கிறீங்க, உங்களையே கரங்களை தட்டி உற்சாகப்படுத்திங்க. அதுலேயே 22ஆம் அதிகாரத்தில் எனக்கு அருமையானவர்களே 6ஆம் வசனம் 8ஆம் வசனம் நீங்கள் படிக்கும்போது அற்புதமான ஒரு வார்த்தைங்க. படிக்கணும். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை சுமந்ததுக்கு அடையாளமாக ஈசாக்கு கட்டையை சுமந்து கொண்டு போகிறான். படிக்கலாம். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று விண்ணப்பம் பண்ணினது போல ஈசாக்கு எனக்கு அருமையான தகப்பனை நோக்கி என் தகப்பனே என்றான். ஐயா கவனிக்கிறீங்களா? அம்மா கவனிக்கிறீங்களா? அக்கா தங்கச்சிலாம் கவனிங்க ப்ளீஸ். மிக முக்கியமான ஒரு ஆழமான சத்தியம். அது மறுபடியும் அந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணி, அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. அவனுக்கு விவரம் வந்துருச்சு பாருங்க. ஆள் இப்போ விவரமாக கேட்குறார். ஏன்னா 14 வயசு வந்துச்சுன்னா கொஞ்சம் விவரம் வந்துருமில்ல. 5 வயசில் அப்பா அப்படிம்பேன், 10 வயசில் அப்பா அப்படிம்பேன், 14 வயசில் என்னப்பா அப்படிம்பேன். மாறிடும், குரல் மாறிடும். அப்பயே புரிஞ்சுக்கணும் நம்ம. சரி நம்மள கொஞ்சம் குறைச்சி அவனை கொஞ்சம் என்ன செய்யணும். அல்லேலூயா. இப்ப விவரமா கேட்க ஆரம்பிக்கிறான். படிக்கலாம். நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மற்றவங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு அருமையானவர்களே,
மகன் கேட்கிற கேள்விக்கு 100% ஆபிரகாம் என்ன பதிலை சொன்னான்? அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் அதற்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கொள்ள 100% விசுவாசமான வார்த்தையை பேசினார். ஹல்லேலூயா. மற்றவங்க உங்களை கேள்வி கேட்பாங்க, 1000 கேள்வி கேட்பார்கள். நீங்கள் சபைக்கு வராதுக்கு முன்னாடி ஒருத்தரோட உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க, கண்டும் காணாமல் போப்போம். ஆனால் எப்போ நீங்கள் சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ, சபைக்கு வைராக்கியமாக வர ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. மாப்பிள்ளை அப்படிம்பாங்க, அப்புறம் மச்சான் அப்படிம்பாங்க, அப்புறம் அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டே போயிடுவாங்க. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? மற்றவர்கள் நம்முடைய எனக்கு அருமையால் இருக்கிற சூழ்நிலையை மாற்றத்தக்கதாக சில அந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு விடும். ஏன்னா அந்த ஈசாக்கு கேட்குற கேள்வி சாதாரண கேள்விங்களா? அப்பா எல்லாமே கட்டை இருக்குது, தீ இருக்குது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? மகனே மகனே, ஆண்டவர் இப்படி சொல்லிவிட்டாரு, நீ தான்ப்பா தகன பலி அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? 100லேருந்து 30% வந்திருப்பார், 100லேருந்து 30% வந்திருப்பார். ஆனால் 100% ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. விசுவாசத்தில் நீங்கள் 100% பேச வேண்டும். நீங்கள் என்ன வேலைங்க செய்கிறீங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார், நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அதை எப்போ கேட்குற ஒரு வீணா போல வேலையை கடவுள் கொடுத்துருக்கிறாரு, அதை ஆமாம் சோத்திரம் அல்லேலூயா அப்படிலாம் இருக்காதீங்க. விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க. எவ்வளோப்பா சம்பளம்? கர்த்தர் கை நிறைவாக கொடுக்குறாரு, எவ்வளோன்னு சொல்லாதீங்க. என்ன செய்யாதீங்க? நான் 50,000 வாங்குறேன், 1 லட்சம் வாங்குறேன், 2 லட்சம், எவ்வளவோ வாங்குங்க, கர்த்தர் எனக்கு நிறைவாக ஆசீர்வச்சிருக்கிறார் அப்படின்னு போயிட்டே இருங்க. அந்த ஆண்டவர் கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்கட்டும், அவ்வளோதான். எத்தனை ஆமென் சொல்கிறீங்க? ஸ்தோத்திரம் அல்லேலூயா. பாருங்க, அவன் 100% எனக்கு அருள் விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறான். நடந்தது என்ன? அடுத்தது எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் படிக்கலாம். யோவானில் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 11ஆம் அதிகாரத்தில் 39லேருந்து 40 வரலும் படிக்கும்போது மார்த்தாள் வந்து இயேசுவினிடத்தில் சொல்லுகிறாள், ஆண்டவரே நீங்கள் கல்லை எடுத்து போட சொல்கிறீங்க, கல்லை எடுத்து போட்டா ஆமாம் அங்கே செண்டை அடித்து வச்சுருக்குது, நாற்று தானே வரும், வேற என்ன வரும்? நாத்தமே வரமாக இருந்தாலும் அதை சொல்லாத, நீ அதை சொல்கிற. இங்கே தான் வந்து மார்த்தாள் 30% வந்துட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய், நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆண்டவர் 100% பேசுகிறார். 100% கல்லறைக்கு முன்பாக பிரேயர் பண்ணுகிறார். அல்லேலூயா. பிரேயர் பண்ணிட்டு சொல்றார், லாசருவே வெளியில வா. இன்றைக்கு ஆண்டவர் 100% விசுவாசத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை, நீங்கள் என்ன பேசுறதுனே தெரியாமல் நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் பேசிக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ 100% விசுவாசி. ஆமென். நீங்கள் 100% விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்கும் போது எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இழந்ததை சகலத்தையும் நீங்கள் திருப்பி கொள்ளுவீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 47லேருந்து 50 வரலும் படிக்கும்போது ஒரு ராஜாவின் மனுஷன் பல மைல் தூரத்திலிருந்து இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே என் மகன் மரண அவசரப்பட்டு கொண்டிருக்கிறான், அவன் சாகிறதுக்கு முன்பதாக வந்து அவன் மேலே தயவு செய்து உங்கள் கரத்தை வையோ, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவன் கூப்பிடுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அற்புதத்தை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள், நீ போகலாம் உன் குமாரன். இது என்னது வித்தியாசமா இருக்கு? இது நான் என்னவோ எண்ணெயை பூசுவார், நான் அதை பண்ணுவார் இதை பண்ணுவார்னு வந்தால் யோர்தான் நதியில் போய் 7 முறை ஸ்நானம் பண்ணு அப்படிங்கிறார். ஏன் எனக்கு வேறு நதியே இல்லையா எங்கள் ஊர்? யார்? எலிசா சொன்னது. நாகமாட்ட சொன்னார் பார்த்தீங்களா? இங்கே ஏசுனார் சொல்கிறார், ராஜா மனுஷன் நீ போகலாம் உன் குமாரன். தெரியாத வந்துட்டு நடக்குதுங்க. எது? தெரியாத இங்கே வந்துட்டு நடக்குது. இல்லை, 100%, 30 அல்ல, 60 அல்ல, 100% நம்பி போனான். அவன் எதிர்கொண்டு போகும்போதே வேலைக்காரன் ஓடி வந்து, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. அல்லேலூயா.
இயேசுவின் நாமத்தினாலே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய மனுஷனாக இருந்து உங்கள் மத்தியிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நம்பி போங்க, நம்பி போங்க, நம்பி போங்க. நீ கையிடுகிற வேலையெல்லாம் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். சகல ஜாதியில் உன்னை கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். இந்த காரியம் கர்த்தராலே வந்தது என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் உனக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். நம்பி போ. நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியான மகிழ்ச்சி ஆக்குவா. நீ கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறபடியால் நீ தேவனுடைய பிரகாரங்களை செழித்திருப்பாய். நம்பி போங்க. நீங்க அப்பாவுடைய பிள்ளை, நீங்க ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, ஐஸ்வர்ய சம்மனுடைய பிள்ளை. உங்க தொழிலை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நீங்க கையிடுகிற வேலையின் மூலமா கர்த்தர் ஆசீர்வதித்து இடத்தை வாங்க செய்வார், வீட்டை கட்ட செய்வார், கடன் அடைக்க செய்வார், பிள்ளைகளை கல்யாணம் மூய்க்க செய்வார். நம்பி போங்க. எத்தனை பேர் பக்கு 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 பக்குன்னு இருதயம் அடிச்சுக்குது? ஹலோ, இருக்கிறீங்களா? இருதயம் பலவீனமாகறதுக்கு இதுதான் காரணம். மகிழ்ச்சியாக இருந்து பாருங்கள், இருதயம் சந்தோஷப்படும். நீங்கள் சந்தோஷமாக இருக்க அப்படியே இருதயம் அப்படியே இளமையாகிட்டே இருக்கும், குழந்தை இருதயத்தை போல் மாறிக்கிட்டே இருக்கும். ஹலோ, இருக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே, நான் எதில் சொன்னேன்? இந்த இருதின்னு போனாவே எங்கேயே போயிடும். 100% ராஜாவின் மனுஷன் நம்பி போனான் பாருங்க. எனக்கு அருமையான வேலைக்காரன் பிழைச்சிட்டான். இன்னைக்கு நம்ம 100% நம்பவே மாட்டேறோம். அவ்வளோ முடிச்சிடுறேன். நான் சொல்கிறது நீங்கள் 30% தான் நம்புவீங்க. 30% அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபை. பின்னால் இருக்கிறீங்களா ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? முடிச்சிடுறேன். அல்லேலூயா. 100% இன்னைக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது. இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ மல்லிகை கடைக்கு போகிறீங்க, எல்லா காயும் வாங்குறீங்க. இந்த பாகக்காயை வாங்கி, இது பாகக்காய் தானா? கடைக்காரரே சொல்லுங்க, இது பாகக்காய் தானா? நம்ம என்ன தான் சொல்கிறது இவருக்கு? ஆமாங்க, பாகக்காய் தாங்க. அவர் சொல்கிறாரு. அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம்? நல்லா கவனிங்க. நம்ம என்ன செய்கிறோம்? 100% நம்பி அதை வாங்கிட்டு வந்து என்ன செய்கிறோம்? அழகா பீஸ் பீஸாக அப்படியே கட் பண்ணி அழகா அப்படியே புளியை ஊற்றி அப்படியே கொல அப்படியே அருமையாக சில்லி மசாலா தூவி விட்டு புளி இந்த நான் சொல்ல காஷ்மீர் மிளகாய் தூளை சொன்னம்மா, சோத்துரும் அல்லேலூயா, அப்படியே போட்டு அடாடாடாடாடா. இன்றைக்கி போய் பாகக்காயை ஞாபகப்படுத்துறீங்களா பாஸ்டர்? பாருங்கள், 100% நம்பி கடைக்காரன்றது அவர் கடைக்காரர் சொல்லிட்டார். 100% இது டூப்ளிகேட்டு பாகக்காய் கிடையாது, உண்மையான பாகக்காய் தான். ஏன்னா இன்றைக்கி டூப்ளிகேட் அரிசியில் வந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுங்களா உங்களுக்கு? தெரியும். ரைட், ஓகே. வீடியோ பதிவாயிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அருமையானவர்களே, ஒரிஜினல் பாகக்காய் தான் அப்படின்னு சொல்லி நம்பி 100% நம்பி குழம்பு வச்சு என்ன செய்கிறோம்? நான் சாக மாட்டேன், நான் பிழைப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? சாப்பிடுகிறோம். நல்லா கவனிக்கிறீங்களா? சோத்திரம் அல்லேலூயா. ஆபிரகாம், எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை அவன் நம்பி 100 வயதில் எனக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்திருக்காரு என்று சொன்னால், நிச்சயமாக அவனை கொண்டு போய் நான் பலி செலுத்தினாலும் அங்கிருந்து திரும்ப என் மகனை ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். யோவான் சாணகன் சொல்லுகிறார், நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த கல்லுகள் எல்லாம் என்ன செய்யும்? பேசுமா. சோத்திரம் அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்ல தெய்வம் தெரியுங்களா? எனக்கு அருமையான ஆபிரகாம் தாங்க, அதுதாங்க அவன் விசுவாசன், ஃபெய்த். விசுவாசத்தில் நம்பிக்கையில் அவன் 100% அவன் பேச ஆரம்பித்தான், செயல்பட ஆரம்பித்தான். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நம்பிப்போங்க. 100% நம்பிப்போங்க. அப்பா நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் நல்லதை செய்வார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஒரு ஆமென் சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு காரியத்தை நல்லா நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 51 52 நீங்கள் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 6-8 வரலும் பார்க்கலாம். கானா ஒரு கல்யாணத்திலே திராட்சை ரசம் குறைபட்ட போது மரியாள் வந்து சொல்லுகிறாள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுகிறார், அந்த கட்சாடியெல்லாம் நிரப்புங்க அப்படின்னு, கொண்டு போய் பந்தி விசாரணை பண்ணுங்க அப்படிங்கிறார். அங்கே தண்ணீர் திராட்சை ரசமாக. ஹல்லேலூயா.
100% எப்போ நீங்கள் நம்பி செய்கிறீங்களோ அங்கே மிராக்கிள் நடக்கும். அங்கே 4ஆம் பரிமாணம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த பிலதெல்பியா சபைக்கு 30% அல்ல, 60% அல்ல, 100% நம்பி வாங்க. எத்தனை சதவீதங்க? 100% நம்பி வாங்க. இங்கே நமக்காக ஜீவனை கொடுத்தவர், மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த இடத்துல, இந்த ஸ்தலத்தில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்துக்கு அப்பாவுடைய கண்களும் செவிகளும் திறந்தவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 வருடம் பெருமாளுள்ள ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆயில தொட்டால் குணமாவேன் என்று சொல்லி, எனக்கு அருமையில் லூக்கான சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 43-48 வரல படிக்கும்போது, அவள் ஜனக்கூட்டத்துக்குள்ள போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தை 100% விசுவாசத்தோடு தொட்டால் ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டு அவளை குணமாக்கிட்டு. ஹல்லேலூயா. நீங்கள் 100% மருத்துவரை தேடி போகிறீங்க, அவர் தாங்க என் ஃபேமிலி டாக்டர். முதல்ல இந்த எண்ணத்தை மாற்றுங்க. உங்கள் ஃபேமிலிக்கு டாக்டர் ஏசப்பா மாத்திரம் தான். எத்தனை ஒரு ஆமென்னு சொல்கிறீங்க? எங்களுக்கு